ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடிக்கான ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த செடியில் எந்த அளவுக்கு பூ நல்லா பெருசு பெருசாக பூத்துருக்குன்னு. இந்த மாதிரி செடி நல்லா ஹெல்த்தியாகவும் வளர இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாடியில் இருக்கிற செடி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாகவே எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். மாட்டுடைய தொழு உரம் தாங்க. அதை தான் இப்போ இதுக்கு நம்ம ஃபெர்டிலைசராக கொடுக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா மக்கி போனதாக இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு இது மண் அளவுக்கு அப்படியே மக்கி போயிடுச்சு. இதை தான் நம்ம செடிக்கு கொடுக்கணும். பச்சையாக இருக்கிற மாட்டோடைய சாணத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற களை செடிகள் எல்லாம் எடுத்துடலாம். க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உரம் கொடுக்கணும். நான் சாடியில் இருக்கிற எல்லா செடியுமே நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ உரத்தை நம்ம கொடுத்துக்கலாம். நல்லாவே அப்படியே ஒரு கிண்ண அளவுக்கு அப்படியே கொட்டி விட்டுடுறேன். விட்டு நம்ம உரம் கொடுத்த உடனே அதுக்கு தண்ணி கொடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி விட்டுடணும். இப்போ இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். 1 வீக் கழித்து இதனுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.